பேட்ஸில் அதாவது வவ்வாலில் நக்டர்னாலிட்டி அப்படின்னா என்ன? பேட்ஸ் வந்து நைட் டைமில் தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ நக்டர்னாலிட்டி. இந்த மாதிரி நைட் நேரத்தில் தான் ஆக்டிவாக இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் அடாப்டேஷனாக பேட்டில் வந்து பார்க்க முடியும். ஏன் பேட் வந்து நைட் நேரத்தில் மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அண்ட் டே டைமில் நம்ம கண்ணிலே படாது பேட் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம்? அது காரணம் என்ன அப்படின்னா, பேட்டோடைய விங் ரெக்கைகள் வந்து ரொம்பவே தின்னாக பிளாக் மெம்பரைனாக வந்து இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் பெட்டாஜியம். ஸோ டே டைமில் பேட் வந்து பறக்கும் போது அதோடைய கருப்பு ரெக்கைகள், கருப்பு அப்படிங்கிறது ஹீட்டை வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணும். டே டைமில் ரொம்ப சன்னியாக இருக்கிறதுனால அந்த ஹீட்டை வந்து அதோடைய பிளாக் விங் அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால திஸ் வில் லீட்ஸ் டு அ டீஹைட்ரேஷன் இன் அ பேட். டீஹைட்ரேஷன் அப்படின்னா பேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக லாஸ் ஆயிரும். அதனால பேட் வந்து பறக்கிறதுக்கே ரொம்ப அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படும் டே டைமில். ஸோ அதனால தான் பேட் வந்து டே டைமில் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல், அதாவது டே டைமில் பறக்காமல் நைட் டைமில் தான் வந்து பறக்குது, ஆக்டிவாக வந்து இருக்குது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நக்டர்னாலிட்டி.